அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அமிர்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம எழில் என்ன பண்ணுறாருன்னா அமிர்தாக்காக ஜூஸ் கொண்டு வராரு. ஜூஸ் கொண்டு வந்து அமிர்தா கிட்ட குடிக்க சொல்லி சொன்னால் அமிர்தா என்னடானா ஜூஸை வாங்கி வச்சுட்டு, எழில் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் தொடர்ந்து என்னால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா ரொம்ப ஃபீல் பண்ணி எழில் கிட்ட சாரி கேட்குறாங்க. எழில் வந்து அமிர்தா, இந்த வீட்டில் சின்ன சின்ன மனஸ்தாபம் சண்டை எல்லார் குடும்பத்தில் வரதான், ஆனால் நீ இந்த வீட்டோட மருமக, அது எப்படி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க? கணேஷ் வந்து மொத பிரச்சனை பண்ணப்ப இந்த வீட்டில் எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டிவாக தானே இருந்தாங்க, அப்புறம் ஏன் நீ இப்படி பேசுகிற? நீ ஒன்றும் வருத்தப்படாத, எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, ஆனால் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து கேட்குறாங்க. உடனே அமிர்தா என்ன பண்ணாங்கன்னா, எழில் பரவாயில்ல, ஆனால் நான் கணேஷ் வந்து என்னை கொடுமைப்படுத்தினாரு அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு, நான் படிக்கிறேன்னு சொன்னப்போ என்னை படிக்க வைக்கிறேன்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணார், ஆனால் அது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் எப்போ உங்களை பார்த்தனோ அதை விட பாசத்தோடையும் அன்போடையும் நீங்கள் நடந்துக்கிறீங்க, ஆனால் நீங்களா அவங்களா நம்ம யாரு கூட வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் எதுவுமே யோசிச்சதே கிடையாது எழில், எப்போவுமே என் மனசுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஒரு மெமரிஸ் மட்டும்தான், மற்றபடி அந்த வாழ்க்கையில் நான் திரும்ப இன்வால்வ் ஆகவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே எழில் வந்து சரி விடு அமிர்தா, நீ இதுக்கப்புறம் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா, என்ன கோபி ஆஃபீஸ் போகிறீங்களா போலியா? ஆஃபீஸை பற்றி கேட்டாலே நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க, என்ன ஒர்க்கெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு வந்து லீவ் பெண்டிங் நிறைய அப்படியே தான் இருக்குது, நான் வந்து உங்கள் கம்பெனியில் உங்கள் கூட கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, உடனே கோபி வந்து அதை ரொம்பவே சமாளிக்கிறாங்க. இல்லை வேண்டாம், நீ உன்னோட ஆஃபீஸே பாரு, நான் வந்து இந்த ஆஃபீஸை பார்த்துக்கிற, ஒர்க்லாம் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் கோபி மறைக்கிற இந்த விஷயத்தை நம்ம ராதிகா கண்டுபிடிச்சி ராதிகாவோட சுயரூபத்தை கோபி பார்க்குற அளவுக்கு நம்ம ராதிகா பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.